ஜியோ பயலுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ உங்கள் வீட்டில் வந்து கேபிள் டிவி டிஷ் எடுத்துடா பேசு உங்கள் வீட்டில் வந்து ஸ்மார்ட் டிவி எல்இடி டிவி என்ன டிவி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் மாதம் வந்து கேபிளுக்கு வந்து வெறும் 1000 ரூபா 600 நீங்கள் கட்டிட்டு வருவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்து ஜியோ கம்பெனி ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல் மாதம் வந்து 807 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி வரும். ரெண்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா 707 ரூபா. மூணாவது மாதம் உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ. இப்போ அடுத்த 2 மாதத்துல வந்து உங்களுக்கு இப்போ ஐபிஎல் வரப்போகுது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து வெல்கம் ஆஃபர் ஹேட்ரிக் ஆஃபர்னு சொல்லி ஜியோ கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. 4ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் வரும் பார்த்தீங்கன்னா 707 ரூபாலேருந்து 150 ரூபா கழிச்சா நீங்கள் 4 மாதத்துக்கு வெறும் 557 ரூபா கட்டுவீங்க. இது வந்து ஹார்டிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 4லேருந்து 8 மாதம் வரை 550 ரூபா கட்டுவேன். அடுத்து வந்து 807 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த ஏர்டெல் கம்பெனி அதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 1500 ரூபா. அது போக உங்களுக்கு வந்து சஸ்பெண்டு பண்ணவே மாட்டாங்க. சரியான பிளானே இல்லாமல் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 1500 அவங்க கூட பிடுங்கிட்டு 4 மாதம் வந்து நீங்கள் பில்லு கட்டிட்டீங்க, உங்களுக்கு டியூ வந்து இன்னும் வரல, அதுக்காண்டி சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டும் கொடுக்காம போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க உங்கள் பில்லை.